இப்பவும் கும்பாபிஷேகம் நடத்தியே தீரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. இப்ப யாரு தலை உருள போகுதுன்னு தெரியலையே, அதுக்கு தான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வந்திருக்கோம். ஏய், எதுக்குடா அபசகுணமா பேசிக்கிட்டு? வாயை உடைச்சு போடுவேன். போங்கடா பேசாம. போங்கடா. அதுக்காக தான் சொல்றோம், கேக்குறது கேட்காதது உங்க இஷ்டம். யோ, எங்களுக்கு நல்லது நினைச்சலாம் போதும், நீங்க கிளம்புங்க. எல்லாம் கோவத்துல ஏதாவது பண்ணிட போறோம். கோவிலாச்சன்னு பாக்குறேன், நல்லது செய்யற மூஞ்ச பாரு. சித்தப்பா, மாயாண்டி, நீ போட்டு தள்ள வேண்டிய ஆளு அவங்க 2 பேர் தான். நல்லா பாத்துக்க. ஆளை பார்த்துட்டேன், முடிச்சிடலாம். ரசரசா, நீ வாயா. உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை. அவனே, அந்த டிரைவர் பையன் பாக்குற பார்வையே சரியில்லை. வாம அவனை போயிடலாம், இல்லைன்னா அவ ஏதாவது பண்ணிட போறான். சரி, போலாம் வாங்க. சகல வீணா வந்து வம்பிழுத்துட்டு போறாங்கப்பா. அவனுக்கு எல்லாரும் சிவனாண்டியோட ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. கோயிலை சுத்தி ஆளுங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாமாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்க. ஆமா சகல, நீ சொல்றது கரெக்ட் தான். அவனுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா, இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது சம்பவம் செய்ய வாய்ப்பு இருக்கு.